வணக்கம் நேயர்களே, நேயர்களுக்கும் தொழில்துறையினருக்கும் இனிய வணக்கங்கள். இந்நன்னாளிலே ரேவதி கல்வி நிறுவனங்கள் நடத்தும் இந்த வெற்றி நிச்சயம் 2020-25 ஐம்பெரும் விழாவினை தலைமையேற்று சிறப்பு விருந்தினராக எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருக்கும் அண்ணன் செல்வராஜ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். அவர் எப்படின்னா என்னோட எங்க கூட்டு போனாலும் என்னை தம்பின்னு சொல்லி அரவணைச்சு இந்த இந்த நிறுவனம் இந்த அளவு வளர்ந்துருக்குதுன்னா மிகப்பெரிய உறுதுணையா இருக்கார், முதுகெலும்பு எனக்கு இருக்கார். ஒவ்வொரு தடவை சென்னையில நம்ம ஹெல்த் மினிஸ்டர் பார்க்கும் போதுமோ இல்ல டிஎம்இ பார்க்கும் போதோ ஒவ்வொரு அப்ரூவலுக்கும் தோளோட தோல் நின்று இது என்னோட காலேஜ், எனக்கு என்ன பண்ணுவாங்களோ அது பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் இத்தனை காலம் இந்த 20 வருட காலத்துல அவர் சேர்மனா இருந்த காலத்துல இருந்து ஹாஸ்பிட்டலுக்கும் சரி நம்ம காலேஜுக்கும் சரி உறுதுணையா இருக்காரு, என்னோட ஆசானம் இருக்காரு. மீண்டும் உங்களை வருக வருக என்று உங்களை வரவேற்கிறேன். உங்களை வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். அடுத்தபடியாக இந்த ஜெயபிரகாஷ் காந்தி சார், நாங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம், லாஸ்ட் இயர் பண்ணோம், இந்த வருஷம் ஏன் இந்த டேட்ல இன்னைக்கு வச்சிருக்கேன்னா +2 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. எல்லாத்துக்குமே இன்க்ளூடிங் நான், எல்லாரும் யாருனாலுமே அந்த +2 முடிக்கும் போது கன்ஃபியூஸ் ஆகி என்ன படிக்கலாம் கன்ஃபியூஷன் நிறையா இருக்கு. திருப்பூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எங்க என்ன படிக்கலாங்க இன்னும் ரொம்ப கன்ஃபியூஷன். ஏன்னா ஒரு தொழில் நகரம், படிப்புங்கிறதே இங்க கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி நேரத்துல தான் நாங்கள் இந்த வருஷம் முன்னாடியே வைக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணி ஜெயபிரகாஷ் காந்தி சாருக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டு சொன்னோம். அவர் உடனே வரேன்னு சொல்லிட்டார். அவர் வந்து இந்த மருத்துவ கல்விக்கு இல்லை, பொதுவா எல்லா கல்விக்குமே ஒவ்வொரு வருஷம் ஆராய்ச்சி பண்ணி தன்னை வந்து உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த ஒரு கேரியர் கைடன்ஸ் எக்ஸ்பர்ட்டா தன்னை செதுக்கி இருக்கார். உங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாதிரி நிகழ்வு நடக்கும்போது நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. நாங்கள் நிறைய இதுக்கு எக்ஸ்பென்ஸ் பணம் செலவு பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரீச் பண்ணணும். பட் 15 days ஒர்க் பண்ணாலும் கிட்டத்தட்ட 700 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, 500 பேர் இங்கே வந்திருக்காங்க. அது மிகப்பெரிய அந்த சவாலை எடுத்து திறம்பட செயல்படுத்திய இந்த கல்லூரியின் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டைரக்டர் எமரால்டு பொன்னியின் செல்வனையும் வரவேற்று அவருக்கும் வாழ்த்து கூறுறேன்.
அது மட்டும் இல்லாம இங்க 4 கல்லூரி இருக்கு. காலேஜ் ஆஃப் நர்சிங் பிரின்சிபல் டாக்டர் அகல்யா மேடத்துக்கும் வாழ்த்து வரவேற்கிறேன். அவங்க வந்து பிஹெச்டி முடிச்சு நிறைய அல்ஷிஃபாங்கிற காலேஜ்ல 7 வருஷம் ஒர்க் பண்ணி ரொம்ப திறம்பட செயலாற்றிருக்காங்க. அவங்க இங்க வந்து இப்போ நம்மளோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்க நம்ம கண்டிப்பா காலேஜ் குறுகிய காலத்துல அடுத்த லெவலுக்கு பிஹெச்டி நேக் அக்ரிடேஷன் அந்த மாதிரி எடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆக்குபேஷன் தெரப்பி காலேஜ்ல டாக்டர் சரவணகுமார் நம்மளோட ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு. அவர் நல்ல துடிப்போட இருக்கும் இளைஞர். அவரும் வந்து இதுக்கு அறுபாடு கொண்டிருக்காரு. அவரும் வருக என்று வரவேற்கிறேன். அதுக்கப்புறம் இந்த நிகழ்வுல டாக்டர் மெர்லின் அவங்களும் வந்து ரொம்ப காலேஜ் ஆஃப் அலைவல் சயின்ஸ் திறம்பட நடத்திட்டு இருக்காங்க. இந்த 10 வருடத்துக்கு மேல அனுபவம் பெற்று இது ரொம்ப சிறப்பாக நடத்திட்டு இருக்காங்க. அவங்களே வருக என்று வரவேற்கிறேன். அப்புறம் முத்துக்குமார் காலேஜ் ஆஃப் பிசியோதெரப்பி அவரும் வந்து சிறப்பா பிசியோதெரப்பி காலேஜ் நடத்திட்டு இருக்கார். அவரையும் வருக என்று வரவேற்கிறேன். இளங்கூர் காலேஜ் வைஸ் பிரின்சிபல் வேர்லி காலேஜ் அவங்களையும் வரவேற்கிறேன். ஃபேக்கல்டிஸ், மெம்பர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், வெளியில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் மீண்டும் வருக என்று வரவேற்கிறேன். இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறது ஏற்கனவே சொன்னேன், நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. பட் இதை சக்சஸ்ஃபுல்லா நடத்தணும். திருப்பூர்ல இருந்து வந்து இந்த மாதிரி இந்த காலேஜ்ல சேர்றது குறைவு. கேரளால இருந்து நல்லா வந்து ஜாயின் பண்றாங்க. மற்ற ஸ்டேட்ஸ் கன்னியாகுமரி, ராமநாதபுரம், மற்ற எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நிறைய வந்து சேர்றாங்க. இதை வந்து யூனிவர்சிட்டில இருந்தே கேட்டு இதையை மாத்தணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடத்துறோம். இந்த வருஷம் கலெக்டரே ஒரு 15 பேர் இங்க சேர்த்துட்டு இருக்காரு. ஸோ அது மாதிரி நம்ம ஊர்ல இருந்து நிறைய படிக்கணும். இந்த படிப்பு இங்க இருக்கிற காலேஜ் ஆஃப் நர்சிங் வந்து எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அப்ரூவல் இருக்கு, தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அப்ரூவல் இருக்கு, இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்ரூவல் இருக்கு. இது ஏன் நான் சொல்ல போறேன்னா, இந்த நம்ம இங்க இருக்கிற நர்ஸ் அத்தனை பேரும் நம்ம படிக்கிறவங்க அத்தனை பேரும் நம்ம காலேஜ்ல ஹாஸ்பிட்டல்ல ட்ரைனிங் கிடைக்குது. ட்ரைனிங் வந்து இருக்கிறதுலயே மிகச்சிறந்த ட்ரைனிங் கிடைக்குது. ஸோ இப்போ பைபாஸ் சர்ஜரி பண்றோம், பேஷண்ட்டுக்கு மூளை ஆப்ரேஷன் பண்றோம். அந்த மாதிரி அட்வான்ஸ்டா ட்ரெயின் ஆகும்போது உலகத்துல எங்க போனாலும் வேலை. கண்டிப்பா இந்த நர்சஸ் பற்றாக்குறை இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல், எங்க ஹாஸ்பிட்டலுக்கு நர்சஸ் பற்றாக்குறை இருந்துட்டே இருக்கு. ஸோ நர்சிங் படிச்சா உலகத்துல எந்த மூலையிலையும் அமெரிக்கா, ஐரோப்பா, இல்ல ஆஸ்திரேலியா எல்லா பக்கமும் உடனடியா வேலை அப்படிங்கிறது. நீங்க எந்த ஸ்டேஜ்லயும் 65-70 வயசு வரைக்கும் ஜாப் செக்யூரிட்டி இருக்குது. ஏன்னா ஜாப் செக்யூரிட்டி தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா நர்சிங் படிக்கிறது நல்லது அப்படிங்கிறது எல்லாரும் நல்லா தெரிஞ்சுங்க. நர்சிங்ல என்ன சார், நர்சிங் பிளட் தொடணும், யூரினை தொடணும் அப்படிங்கிற ஒரு பாகுபாடே வேண்டாம். நம்ம நர்சிங்ல ஹெல்த் கேர் எஜுகேஷன் இப்போ மேடம் எல்லாம் இருக்காங்க, அகல்யா மேடம், மெர்லின்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் எம்எஸ்சி நர்சிங் முடிச்சு பிஹெச்டி படிச்சுட்டு அந்த காலேஜ்ல நிர்வாகத்துக்கு வரலாம். ஸோ எத்தனையோ வாய்ப்புகள் இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது பிசியோதெரப்பி வந்து இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து அந்த 50-60 வயசுக்கு மேல பிசியோதெரபிஸ்ட போய் பார்க்க வேண்டிய கட்டாயம் வந்துருது. பிசியோதெரப்பி இல்லாம லைஃப் 60க்கு மேல இருக்காது. 70-80 கண்டிப்பா வேணும். ஏன்னா நம்ம மசில் வந்து சதை தசைகள்லாம் வந்து எப்படி முடி நரைக்குதோ, பல்லு தேய்தோ அந்த மாதிரி வலு வந்துட்டே வரும். அந்த மாதிரி நாட்கள் அதுக்கு ஸ்ட்ரென்த் கொண்டு வரக்கூடிய திறமை இந்த பிசியோதெரபி காலேஜ் படிக்கிற குழந்தைகளுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் அலைடு ஹெல்த் சயின்ஸ்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 கோர்ஸ் இருக்கு. லெபார்டரி டெக்னாலஜி, லேப் எப்படி வைக்கிறது, அதுக்கப்புறம் டயாலிசிஸ் எப்படி பண்றது, ஆப்ரேஷன் தியேட்டர் என்ன, அதுக்கப்புறம் எமர்ஜென்சி கேர், கிரிட்டிக்கல் கேர், ஐசியூ கேர், டயாலிசிஸ் பத்தி இந்த மாதிரி 14 வகையான ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த காலேஜ் காற்றோட்டமான இடத்துல 100% அப்ரூவல், ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டும் அப்ரூவல், ஒவ்வொரு அப்ரூவலுக்கும் நாங்கள் நிறைய டைம் நேரம் அங்கே பஞ்சாயத்துலையும் சரி டிடிசிபி வரைக்கும் ப்ராப்பராக அப்ரூவல் வாங்கி கட்டியிருக்கோம். டெல்லி வரைக்கும் போய் அப்ரூவ் வாங்கி வந்திருக்கோம். ஸோ இது வந்து இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட 1200 பேர் தங்குற மாதிரி ஹாஸ்டல் கட்டியிருக்கோம். பாய்ஸ் ஹாஸ்டல் 200 பேர் தங்குற மாதிரி இருக்கு, கேர்ள்ஸ் 1200 பேர் தங்கலாம். பிசியோதெரப்பி, ஆக்குபேஷன் தெரப்பி பில்டிங் பின்னாடி ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஏன் இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இந்த மாதிரி காலேஜ் இல்லை. கோயம்புத்தூர்ல இருக்கு, சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர் நிறைய இருக்கு. கோயம்புத்தூர்லயுமே இந்த அளவுக்கு ஒரு கிரவுண்ட் ஃபெசிலிட்டியோட எந்த காலேஜ் கிடையாது. இது 13 ஏக்கர் கேம்பஸ்ல கிட்டத்தட்ட 3 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் கட்டி உங்களுக்கு எல்லாத்துக்கும்
வருங்காலத்துல இது ஒரு மிகப்பெரிய கல்வி நிறுவனம் வளர்றதுக்கு உண்டான ஊன்றுகோலா இது கடின உழைப்போட கிட்டத்தட்ட ஏகப்பட்ட லோன் இதை கட்டி இப்ப இந்த வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஏன் இதெல்லாம் முக்கியம்னா நம்ம ஊர்ல இருக்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நம்ம இதுல வந்து ஜாயின் பண்ணி படிச்சு மேல போகணும். இங்க படிச்சிருக்கிறவங்க இதுவரைக்கும் ஒரு 1500 2000 பேர் படிச்சு வெளியே வந்திருக்காங்க. அதுல கிட்ட 100க்கும் மேற்பட்டவங்க வெளிநாட்டுல இருக்காங்க. அந்த 200 300 மேல கங்கா, பிரீச் கேண்டி ஹாஸ்பிட்டல், ராமச்சந்திரா, அப்போலோல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு 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 நல்ல விஷயம். அதை நீங்க வந்து மனசுல எடுத்துட்டு போயிட்டு உங்க வாழ்க்கையை செதுக்கி ஒரு சிற்பியா நீங்களே செதுக்கி நல்லா படிச்சு நல்லா முன்னேறணும் இறைவனை வேண்டிக்கொண்டு, இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கும் எங்களோடு தோளோடு தோல் இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்கள், அந்த பிரைவேட் காலேஜ்ல இருந்து வந்து அப்துல் கலாம் அவார்டு வாங்க வந்திருக்கிற டீச்சர்ஸ், இப்போ கொஞ்ச நேரத்துல சார் பேச போறது நம்ம ஜெயபிரகாஷ் காந்தி சார், +2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டான பயம் எக்ஸாம எப்படி நல்லபடியா டென்ஷன் ஆக பயம் இல்லாம எழுதி அதிக மார்க் வாங்கலாம், பிளஸ் நீட்ல எப்படி அதிக மார்க் வாங்கலான்ட்டு நம்ம டாக்டர் தீபக் குமார் மனோதத்துவ டாக்டர் வந்து உங்களோட கடைசியில பேச போறார். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எங்கேயோ தேடி போய் கிடைக்கிற ஒரு இது வந்து இப்ப இங்க நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் மதிய உணவும் சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கு. மீண்டும் மீண்டும் இந்த வாய்ப்பு கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, இதுக்காக பாடுபட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, பத்திரிகையாளர் இல்லை இந்த பகுதி மக்கள் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு நன்றி கூறி வெளிவரும் நன்றி. வெற்றி நிச்சயம். 2025 ரேவதி குழுமத்தினுடைய தலைவர் தலைமை பொறுப்பை ஏற்று தலைமை வழியை சிறப்புரையாக மாற்றிய அன்பிற்கினி அருமை சகோதரர் டாக்டர் ஈஸ்வரமூர்த்தி அவர்களே, ரேவதி குழுமத்தினுடைய கலங்காவலர் ரேவதி அவர்களே, நான் என்ன டாக்டர் பேச கேட்டதில்லை. இன்றைக்கு இந்த பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்களுக்கு பல்வேறு அறிவு கருத்துக்களை கூறி எதிர்கால வாழ்க்கை நலமாக அமைய வேண்டும் என்று இங்கே எனக்கு பின்னால் பேச இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அருமை சகோதரர் டாக்டர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களே மற்றும் 4 ஆஸ்பத்திரி குறித்தான தலைமை டாக்டர்களே, இந்த குடும்பத்தின் சம்மதியும் என்னுடைய நெருங்கிய நண்பருமான அருமை தம்பி சாமிநாதன் பள்ளியின் மாணவி குழந்தைகள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நம்முடைய டாக்டர் அவர்கள் பேசுகின்ற போது திருப்பூர் மாவட்டத்தில் சிறப்புமிக்க கல்லூரிகள் இல்லை, குறிப்பாக கல்லூரிகள் 2 ஒன்று இருந்தால் எல்லாச்சிக்கலை கல்லூரி ஒன்று இருக்கின்றது, சிக்கனாக்கலை கல்லூரி ஒன்று இருக்கின்றது. இது ஆரம்பத்தில் இந்த ஊர் இவ்வளவு தூரம் வளரும் என்று யாரும் எண்ணி பார்க்கவில்லை. ஏதோ பணியில் உற்பத்தி செய்யக்கூடிய ஊராக ஒரு சிறு நகரமாகத்தான் இந்த ஊர் இருந்தது. ஆனால் தொழில் வளர்ச்சியில் அண்டை நாடுகளோடு தொடர்பு கொண்டு நம் நாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுவதிலே முதல் பெறுகின்ற வகையிலே பருத்தி ஆடைகள் மிக வேகமாக உலகத்திற்கே ஒரு உற்பத்தி செய்து கொடுக்கக்கூடிய ஒரு பெரும் நகரமாக வளர்ந்து இன்றைக்கு உலகத்தின் பார்வையிலே திருப்பூர் நகரம் என்று சொன்னால் யாருக்கும் தெரியாது. தமிழ்நாட்டில் டாலர் சிட்டி என்று சொன்னால்தான் உடனே அந்த வெளிநாட்டில் நம்முடைய உற்பத்தி பொருள் வாங்கக்கூடிய அத்தனை உரிமையாளர்களுக்கும் தெரியும். அந்த அளவுக்கு
ஒரு புகழ்பெற்ற ஒரு நகரமாக டாலர் சிட்டி. அந்த டாலர் சிட்டி நகரத்தில் உருவாக்கக்கூடிய உழைப்பாளி வர்க்கம் படித்தவரா என்று கேட்டால் படிக்காத பாமரர்கள் தான். ஆனால் கண் பார்த்தால் அந்த தொழிலை செய்ய முடியும் என்ற உணர்வுக்கேற்ப அந்த திறனை வளர்த்து கொண்டவர்கள் நம்முடைய திருப்பூர் தொழிலாளர்கள். எப்படி தஞ்சையிலே நெல் விளையுமோ, எந்தெந்த பூமியில் எந்தெந்த பயிர் விளையுமோ, அந்த நிலைமைக்கேற்ப நம்முடைய மண்ணில் இந்த பின்னலாடை தொழிலை எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய, யார் வந்தாலும் இந்த மண்ணில் பிழைக்கலாம், யார் வந்தாலும் இந்த மண்ணில் வேலை உண்டு என்கின்ற நிலைமைக்குரிய ஒரு மண்ணாக மறைந்துவிட்ட நம்முடைய முன்னாள் முதல்வர், உலக மக்களுடைய மனதில் வாழ்ந்து கொள்ளக்கூடிய முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 1952 வாக்கில் பராசக்தி என்று ஒரு படம் எடுத்தார். அந்த பராசக்தி படத்திலே ஒரு வசனம் வரும், வந்தோரை வாழ வைக்கும் தமிழகம் என்று. அந்த வசனம் தமிழ்நாட்டுக்கு பொருந்தியது, திருப்பூர் மண்ணிற்கு பொருந்தியது. நாளுக்கு நாள் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வேலை செல்லக்கூடிய, இங்கிருந்து வெளி மாநிலத்திற்கு வேலை சொல்லக்கூடிய நிலைகள் மாறி இன்றைக்கு சென்னையில் எப்படி ரயில் நிலையத்திற்கு சென்றால் கும்பல் கும்பலாக எல்லாரும் அங்கே வேலை தேடி போவார்கள், அதை போல நம்முடைய திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷன் போனோம்னா இந்த வெளி மாவட்டங்களில் இருந்து, வெளி நாடுகளில் இருந்து, ஒரிசா, மேற்கு வங்கம், இப்படி பீகார், இப்படி பல்வேறு மாநிலங்களிலிருந்து திருப்பூருக்கு போனால் நாம் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை வளர்த்துக் கொள்ளலாம் என்று வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இந்த ஊரை படித்தாலும் படிக்காவிட்டாலும் படித்தவனுக்கும் வாழ் உண்டு, படிக்காதவனுக்கு வாழ் உண்டு என்கின்ற எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸுக்கு வேலை இல்லாமல் செய்த ஒரு பெருமைக்குரிய ஒரு ஊர் என்று சொன்னால் நம்முடைய திருப்பூர் தான். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யாமல் வேலை பெறலாம் என்று சொன்னால் இன்கம்பத்தில் போர்டு இருக்கும், இங்கே பேட்லாக் டைல் தேவை, இங்கே ஓவர்லாக் டைல் தேவை. ஒவ்வொரு வீதிக்கு வீதி போனாலும் கூட ஒவ்வொரு வீதியிலும் ஒரு கரண்ட் கம்பத்தில் ஒரு நிறுவனத்தின் பெயரை போட்டு அந்த போன் நம்பரை போட்டு வேலைக்கு ஆட்கள் தேவை என்று இன்றும் ஊர் தொழிலில் பயிற்சி சொல்லுவாங்க, பேசுவாங்களா, எதுவும் மறையில்லை. இன்றைக்கும் பார்த்தால் அந்த தெருமுக்கில் இருக்கக்கூடிய மின்கம்பத்தில் இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஊரில் படிப்புக்கு காலேஜ் கம்மி என்கின்ற நிலை இருக்கின்ற இல்லத்தோடு நாமும் ஒரு செவிலியர் காலேஜை ஆரம்பித்து அதன் மூலமாக சாதாரணமாக இருக்கக்கூடிய ஏழை மக்கள் இந்த பள்ளி படிப்பை படித்து அவர்களுக்கு எளிதாக கிடைக்கக்கூடிய வகையிலே வேலை உருவாக்கின்ற வகையிலே இன்றைக்கு ஒரு 13 ஏக்கர் நிலப்பரப்பில் திருப்பூர்ல ரேவதி ஹாஸ்பிட்டல் இருந்தாலும் கூட இங்கே இதுக்கென்று ஒரு கல்லூரியை உருவாக்கி 4 கல்லூரி உருவாக்கி இருக்கார் ஒரே இடத்துல. இன்னொரு ஆசை 5வது உருவாக சொல்லியிருக்காரு, அது நிறைவேறும். எண்ணம் போல் வாழ்வு நிறைவேறும். நிறைவேறுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு நம்முடைய 2025 பிறந்த உடனே முதலே ஒரு நிகழ்ச்சியை துவக்கி அதன் மூலமாக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து விஞ்ஞானியாக மாறி இந்திய நாட்டினுடைய ஜனாதிபதியாக அவதாரம் எடுத்து இன்றைக்கு பள்ளி குழந்தைகளுடைய உள்ளங்களில் அப்துல் கலாம் என்று சொன்னால் ரோல் மாடலாக நாம் இருக்க வேண்டும் என்கின்ற உணர்வை வளர்த்திய மகத்தான அந்த மாமனிதருடைய பெயரால் விருதுகளை இந்த செவிலியர் காலேஜ் வழங்குகின்றது. அதனுடைய தாளாளர் தலைவர் வழங்குகின்றார் சொன்னால் அது உள்ளபடியே ஒரு பெருமைக்குரிய விஷயம். அந்த விருதுகளை பெறுகின்ற ஆசிரியர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கு மாணவி செல்வங்களுக்கு சிறப்பான முறையில் எதிர்காலம் எப்படி இருக்க வேண்டும் என்ற
கருத்துக்களை உளுத்தாக்கி இங்கே சிறப்புரையாற்றக்கூடிய டாக்டர் ஜெயபிரகாஷ் காந்தி அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து என் தாய்க்கும் தலைவனுக்கும் தலைவணங்கி என் உரையை நிறைவு செய்கிறேன். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே சிறந்த மொழி செம்மொழி தமிழ் மொழி சார். தமிழ் மொழி மாதிரி ஒரு மொழி. ஆனா நினைப்பாங்க, நான் பேசுற தமிழ் பார்த்துட்டு என்னை யாரும் குஜராத்தின்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு குஜராத்தியை தமிழனாக்கிய தமிழுக்கு முதல் நன்றி. அப்போ இப்போ இன்னைக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு சார் மாணவர்களுக்கு. நாம நினைக்கிறதெல்லாம் நடந்து விட்டால் கடவுள் இந்த வார்த்தையை தேவையில்லை. நான் ரொம்ப மிஸ் பண்ண குரு கலாம் சாரும் ஆக்டர் விவேக்கும். போய் யூடியூப்ல ஆக்டர் விவேக் அண்ட் ஜேபி காந்தின்னு சொல்லு. இல்ல கலாம் சார் கூட சொல்லுவாடி, அவனுக்கு வழி காந்தி பண்ற கடவுள் நிறைய அப்படின்னு. சார் இன்னைக்கு ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடத்தணும்னா மினிமம் மாசம் 75,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அப்ப ஆனுவல் சேலரி 9 லட்ச ரூபாய் வேணும். அப்பதான் நீ இல்லைன்னா ஒரு இஎம்ஐ வாழ்க்கையை தான் வாழணும். இல்ல சிரிக்கிறோம் நம்ம. அதுதான் எப்பவுமே சொல்றேன், வாட் இஸ் த மோஸ்ட் சேடஸ்ட் வேர்ட்ஸ் இன் எனிபடிஸ் லைஃப். ஒரு மனிதனுக்கு சோகமான வார்த்தைகள் தெரியுமா? ஐயோ நான் செஞ்சிருக்கலாமே பண்ணிருக்கலாமே. கஷ்டம் சார் இதெல்லாம். இன்னைக்கு நான் 25 வருஷமா இன்னைக்கு ஈவன் தமிழக அரசுக்கு ஒரு சிறப்பு அழைப்பாளர்களாக நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். அதாவது நம்மளுடைய துணை முதல்வர் நல்லா க்ளோஸ். ஆனால் நேற்று கூட பேசுறாரு அந்த டிவியில் டிபேட் பண்ண பிறகு நிறைய சொல்வார், ஜேபி சார் உண்மை பேசுறீங்க ஜேபி சார், எங்களுக்கே சில சமயம் கஷ்டமா இருக்கும், பட் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்வார். இல்லை உண்மையை தான் சொல்றேன் நான். அடுத்தது ஏஐ, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி ஏஐ எல்லாமே கற்றுக்க வேண்டியது. இன்னைக்கு மிகப்பெரிய வாய்ப்பு யார் ஏஐ யூஸ் பண்றாங்க, டெவலப் பண்ணணும் கிடையாது. எத்தனை பேருக்கு தெரியும் இவ்வளவு டெவலப் ஆயிருக்குல்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்? மொத்த உலகத்தில் எத்தனை ஏஐ இன்ஜினியர்ஸ் இருக்காங்க தெரியுமா? யாராவது எனிபடி நோஸ்? இந்தியாவில் எத்தனை பேர் இருப்பாங்க கேட்டாங்க. 1 லட்சம் பேர். அப்போ நம்மளுக்கு ஏஐ படிக்கிறோம்னு நினைக்கிறோம், எத்தனை பேர் தேவைன்னு யாராவது நினைச்சிருக்கீங்களா? நான் சொல்ல சார், மத்திய அரசுடைய அமைச்சகம், ஐடி அமைச்சகம் அஃபீஷியல் ரிப்போர்ட் உலகத்திலேயே 300 ஏஐ இன்ஜினியர்ஸ் இருந்தால் போதுங்கிறாங்க. அவ்வளோதான் இருக்காங்க. அதனால தான் இந்தியாவில் ஒரு ஏஐ டூல் டெவலப் ஆகுது. சொல்லு, ஒரு டூல் இந்தியாவில் டெவலப் பண்ணது. ஈவன் டிசிஎஸ் couldn't develop its tool. டிசிஎஸ்ஸே கூகுளுடைய கோபைலட் தான் யூஸ் பண்ணுறாங்க. போன வருஷம் மட்டும் இந்தியாவில் 3 லட்சம் பேர் ஏஐ ஜாயின் பண்ணியிருக்காங்க. கடவுளை காப்பாற்றணும் சார், சத்தியமா. முதல் பேட்ச் வெளியே ஐடி கம்பெனி தான் வேலை செய்யணும். அதுக்கு எதுக்கு ஏஐ படிக்கணும்? அதுக்கு ஐடியா படிச்சுட்டு போலாமே. இந்த 300 பேர்ல 8 பேர் இந்தியன்ஸ், 6 பேர் அமெரிக்காவில் இருக்கான். அதுதான் இந்தியாவில் ஒரு ஏஐ டெவலப் ஆகல. பட் ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சார், சூப்பர் வாய்ப்பு இருக்கு. ஏஐ தாண்டி, அதாவது ஐடியை தாண்டி ஒரு உலகம் இருக்கு. ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க. ஏஐ யூஸ் பண்ணுறதுக்கு ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது, தெரியுமா? இப்போ சாட் ஜிபிடி யூஸ் பண்ற, அதுக்கு ஏஐ படிச்சீங்க? ஏன் படிச்சீங்களா சார்? இந்த வாட்ஸ்அப்பில் மெட்டாஏ அது யூஸ் பண்ணுறது ஏஐ படிச்சீங்களா? பிச்சைக்கார் கூட யூஸ் பண்ணுறான் மெட்டாஏ. ஏன் சொல்லு, ஒரு டூல் சார். சிரிக்காதுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்லும் போது. எதுவுமே தெரிய மாட்டேங்குது சார். ஏஐ நான் எனக்கு 58 வயசு ஆகுது சார். 2001 நீ படுத்திருக்க மாட்டேன். நான் எழுத சொன்னேன், எது வேணா படி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கணும்னு சொல்லுவான் அந்த காலத்தில். என்ன மேடம் இப்போ எழுத சொல்கிறோம், எது வேணா படி, நீ ஹெல்த் கேர் கூட படி, சூப்பர் வாய்ப்பு. அவங்க சொன்னது உண்மைதான். ஏஐ யூஸ் பண்ணுறது ஏஐ படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இன்னைக்கு ஏஐ டூல்ஸ் ஃபார் ஹெல்த் கேர் போடு, ஏஐ டூல்ஸ் ஃபார் மெடிக்கல் கேர், ஏஐ டாக்டரே வந்துருச்சு. ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம் நாங்கள். எந்த ஃபீல்டு வேணாம், அது மிக முக்கியமான 3 ஃபீல்டு ஏஐ ஜாஸ்தி யூஸ் பண்ணுறது. ஹெல்த் கேர், அடுத்தது செகண்ட் பேங்கிங் ஃபினான்ஸ், தேர்ட் ஆட்டோமேஷன். ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம், அது படிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ புரிஞ்சுக்கோ, அப்போ எவ்வளோ வாய்ப்புகள் தெரியுமா இருக்கு.
இல்ல பயமா இருக்கு சார். நீங்க எல்லாமே வந்து கம்ப்ளீட் டிஜிட்டல் மயமாயிடுச்சு. ஈவன் ஹெல்த் கேர்ல கம்ப்ளீட் டிஜிட்டல் தான். அதாவது இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு, if you are preparing for today you are jobless tomorrow. இன்னைக்கு படிக்கிறது நாளைக்கு அவுடேட் ஆயிடுது. நம்ம அப்டேட்டே பண்றது இல்ல. போன் மட்டும் எவ்வளவு தடவை அப்டேட் பண்றேன், சாஃப்ட்வேர் அப்டேட் பண்றேன், போனை மாத்துறேன். பட் நம்ம படிக்கிறத அப்டேட் பண்றோமா? கிடையாது. எப்படி வேலை கொடுப்பான்னு இவன்கிட்ட வேலைக்கு பண்ண நான் படித்த டிகிரி மார்க் வச்சுட்டு வேலை கொடுக்க போதும். அவர் எதிர்பார்க்குற திறமை இருந்தால் எனக்கு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு திறமைக்கு தான் முக்கியத்துவம் சார். நானும் ஏழையாக தான் சார் பிறந்தேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். நான் கூட பணம் கிடையாது. இப்போ எனக்கு 2 ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்குது. ஒரு பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல், ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்கூலு. என்றைக்கும் உழைக்கிறேன் சார். வேலை செய்யணும் சார். வேலை செய்யாமல் என்ன சும்மா உட்காந்து பணம் கொடுப்பாங்க என்ன? உட்காந்துட்டு நான் ஜாலியாக பாருங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய ஒரு விஷயங்கள் கேள்வி. நீ வந்து இன்றைக்கி நான் பேசுறதுக்கு அப்புறம் நிறைய கேள்விகள் கேள்வின்னு சொல்கிறேன் நான். இல்லை, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு தடவை கலாம் சார்கிட்ட ஐ வாண்ட் டு பிகம் இன்டெலிஜென்ட் லைக் யூ அப்படின்னு சொன்னேன் கலாம் சார்கிட்ட. சார் உங்களை மாதிரி புத்திசாலி ஆகணும். அவர் கேட்டார், வாட் இஸ் இன்டெலிஜென்ட் மீன்ஸ் அப்படின்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், நுண்ணறிவுன்னு சொன்னேன். போட்டு அந்த தாளிச்சிட்டார். தப்பு இல்லை, அவர் என் குரு, திட்டலாம், தப்பு கிடையாது. அப்போ சொல்கிறாரு நுண்ணறிவு சொன்னேன். நான் என்ன, நீ வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கைட் பண்ணுற, என்ன பைத்தியக்கார மாதிரி டிரான்ஸ்லேட்டாக பண்ண சொன்னார் அப்படின்னு திட்டினார். எப்போவுமே ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோ, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது ப்ராக்டிக்கலாக பேசு, உதாரணத்தோட பேசு அப்படின்னு அவர் தான் அட்வைஸ் கொடுத்தாரு. அதுதான் ஒவ்வொன்றுமே உதாரணத்தோடு தான் பேசுவேன். இது அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். சார் ஷார்ப்பனிங் அவர் மைண்ட் அப்படின்னா, ஓ அதாவது தான் தமிழில் புத்தி கூர்மை அப்படின்னு சொன்னாங்களா அப்படின்னா, எவ்வளோ புத்திசாலி பாருங்க, இம்மிடியாக அடிச்சிட்டார். ஓ யூ வாண்ட் டு பிகம் இன்டெலிஜென்ட், ஓ புத்திசாலி ஆகுமா, சரி ஒரு நிமிஷத்தில் நம்ம புத்திசாலி ஆக்கிறேன்னாரு. ரெண்டு பில்லியன் நான் கூட ஏதாவது மதம் சொல்ல போகிறேன். உங்களையும் நான் உங்களால் நான் என் குருகிட்ட கற்றுட்டு அவன்கிட்ட கற்றுக்க முடியும், அவன்கிட்ட சொல்லி தர முடியும். ஒன்றே ஒரு நிமிஷத்தில் புத்திசாலி ஆக முடியும். அவர்கிட்ட கேட்டேன் எப்படின்னு. அவர் சூப்பராக சொன்னார். யூ வாண்ட் டு பிகம் இன்டெலிஜென்ட் அப்படின்னு ஒன்று சொன்னார். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணணும் ப்ராக்டிக்கலாக. நான் எப்பவும் சொன்னேன் எக்ஸாம்பிள். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாட் ஜிபிடி யூஸ் பண்ணியிருக்கீங்க? கை தூக்குங்க. ரைட், நிறைய பேர் கை தூக்குறீங்க. ஓகே, குட். ஸோ ஆன் சைலன்ஸ். இப்போ இந்த சாட் ஜிபிடி என்ன கம்ப்யூட்டிங் மெத்தடு, வாட் மாடல் இட் ஒர்க்ஸ், வாட் ஏஐ, இந்த 3 கொஸ்டின் இருக்கு. அட்லீஸ்ட் யாரும் ஒன்று யாராவது பதில் சொல்றீங்களா? What AI it is, what computing method? Anybody? பாருங்க, நீ ஒன்று யூஸ் பண்ற, அது என்ன AI, என்ன மாடல், என்ன கம்ப்யூட்டிங் மெத்தட் உங்களுக்கு தெரியலையே. இது it works on generative AI, it works on large language model, parallel computingல தான் AI வேலை செய்யுது. இது இப்போ கலாம் சார் சொல்லாமா? கலாம் சார் என்ன சொன்னாரு, நீ புத்திசாலி ஆகுமா, ஒரே நிமிஷத்தில் புத்திசாலி பண்ணி தரேன். அவர் இங்கிலீஷில் சொல்கிறாரு, ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஒன்லி வென் யூ ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் யூ பிகம் இன்டெலிஜென்ட், நாட் பை யுவர் ஆன்சர்ஸ். கேள்விகள் மூலமாக தான் உன்னுடைய புத்தி கூர்மை உருவாகிறது ஒழிய உன்னுடைய பதில்கள் மூலமாக இல்லை. அதுதான் கலாம் சார் பேசும்போது பசங்கிட்ட கேள்வி கேட்பாங்க. கேள்வி கேளுங்க. இப்போ புரியுதா ஏன் அப்படி சொன்னாருங்க? கேள்வி கேட்க தான் சார் புத்தி கூர்மை. அது ரோல் மாடல் யாருன்னா முன்னாள் முதலமைச்சர் தலைவர் கருணாநிதி அவர்கள் சார். எங்களுக்குலாம் தெரியும் சார். அதெல்லாம் அதுங்களா கேள்விலாம் அப்படி பயமா கேட்பேன், சாமியா கேட்பார். நானே நிறைய தடவை பேசியிருக்கேன், சரியான கேள்வி கேட்பார். அப்பா இல்ல அதனாலதான் சார் அவங்களாம் புத்திசாலியா இருக்காங்க. எல்லாமே ஒரு ரோல் மாடல் வச்சுக்கலாம். வா அப்போ எந்த லெவலுக்கு வந்து நம்ம கேள்வி கேட்டாதான் நம்மளுடைய பதில்கள். நான் தான் சொல்றேன், நீ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கெரியர் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி இது ஏன் சொல்றேன்னா, இந்த 6 கேள்வி கேள்வி நோட் பண்ணிக்கோ. ஃபர்ஸ்ட் கேள்வி, நான் படிச்சு முடிச்சு, நான் எடுக்கிற கோர்ஸ்ல படிச்சு முடிச்சோடனே எத்தனை வேலைகள் உருவாகும். செகண்ட் கேள்வி, எத்தனை பேர் போட்டி போடுவாங்க. 3வது கேள்வி, எவ்வளவு சம்பளம் கிடைக்கும், மேக்ஸிமம் சம்பளம் எவ்வளோ, மினிமம் சம்பளம் எவ்வளோ. 4வது கேள்வி, யார் வேலை கொடுப்பாங்க, என்ன மாதிரி கம்பெனிஸ். 5வது கேள்வி, இந்த அதிகம் சம்பளம் வாங்குறதுக்கு என்ன திறமையெல்லாம் வளர்த்துக்கணும். 6வது, எத்தனை நாள் நீடிக்கும் இந்த வேலை.
எல்லாமே மாறப்போகுது சார். ஏஐ மாறப்போகுது. 2000 எழுதி வச்சுக்கோ, 2032 ஏஐ இருக்காது. Do you know this? By 2032 entire AI will be replaced by OI, Organized Intelligence. நீ போய் Organized Intelligence போய் கேப் ChatGPT. Everything is going to change. மாற்றம் ஒன்றே மாறாது. அதுதான் தமிழ் ஏன் செம்மொழின்னு சொல்றேன் சார். மாற்றம் ஒன்றே மாறாது. தமிழ்ல தான் எழுதியிருக்கான். அப்ப எல்லாமே மாறும். Be ready to face those challenges. Prepare for the future. நான் தான் எப்பவுமே சொல்றேன், நீ 2025ல ஒரு கெரியர்ல உள்ள நுழையும் போது இருக்கிற சந்தர்ப்பம், சூழ்நிலை, வேலை வாய்ப்பு, டெக்னாலஜி, நீ 2029 வெளியே வரும்போது டோட்டலா மாறி இருக்கும். இதாச்சும் நம்புறியா? அப்ப 25 வச்சு ப்ரிப்பேர் பண்ணுமா, 29 வச்சு ப்ரிப்பேர் பண்ணுமா? 29 வெளியே வரும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி தன்மை இருந்தால் வேலை கிடைக்கும். இது யாருமே யோசிக்கிறது இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருக்கிறவங்க எத்தனை பேர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ்? கை தூக்குங்க. எல்லாமே பயாலஜி, ரைட்? ஸோ ஆன் சைலன்ஸ். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் MBBS சார். சார் அடுத்தது பேராமெடிக்கல். பேராமெடிக்கல்ல கண்டிப்பா அவங்க சொன்ன மாதிரி நர்சிங்க்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சார். சில நாடுகளில் வந்து நர்சிங் வந்து டாக்டருக்கு ஈக்குவலா ஈவன் ஜாஸ்தி கூட சொன்னாங்க. அது நர்சிங்கோட நிறுத்தாது. ஆஃப்டர் நர்சிங் 2-3 இயர்ஸ் ஒர்க் பண்ணு, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணு. அதுக்கப்புறம் கிரிட்டிக்கல் கேர், நியூரோ நர்சிங், இந்த மாதிரி சைல்ட் கேர் நர்சிங், இதுக்கெல்லாம் ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேறு நம்புறாங்க. அப்போ ஏன் பண்ணக்கூடாது? தப்பு கிடையாது. மெடிக்கல் கிடைக்கலையா, ஃபர்ஸ்ட் மெடிக்கல் கிடைக்கலையா, வா பேராமெடிக்கல், வா நர்சிங். அதே மாதிரி ஃபிசியோதெரப்பி, ஆக்குபென்சர். ஒன்று நல்லா புரிஞ்சுப்போம், எந்த ஒரு மருத்துவ சார்ந்த படிப்பு படித்தாலும் மேல் படிப்பு ஸ்பெஷலைஸ் பண்ண, வெறும் யூஜி டிகிரியோட நிறுத்தாதங்கிற. எந்த ஒரு மருத்துவ படிப்பு, மருத்துவ சார்ந்த படிப்பு, ஏன்னா நிறைய தேவை இருக்கு. இப்போ இந்தியாவில் WHO எடுத்து சொல்றாங்க, இந்தியாவில் ஒரு டாக்டர் நாம உருவாக்கணும்னா 11 பேராமெடிக்கல் ஸ்டாஃப் தேவைப்படுது, ப்ரொஃபஷனல். ஒரு டாக்டருக்கு இணையாக ஒரு டாக்டர் உருவாக்குறாங்கன்னா 11 அசிஸ்டன்ட் ஸ்டாஃப்லாம் விட்டுருங்க, சப்போர்ட்டிங் ஸ்டாஃப்லாம் விட்டுருங்க. இந்தியாவில் ஒரு டாக்டர் இன்னைக்கு உருவாக்குனார்னா 11 பேராமெடிக்கல் பீப்புள் தேவைப்படுது. அது உண்மையான ஒரு கசப்பான ஒரு உண்மைன்னு சொல்லலாம். எனக்கு என்ன தெரியுமா ஒரு இது வேண்டுகோள், இனிமேல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இந்த பேராமெடிக்கல் பீப்புளுக்கு இன்னும் கொஞ்சம் சம்பளம் உயர்த்தி கொடுக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ இந்த பேராமெடிக்கல் கோர்சஸ் தாராளமாக பண்ணலாம். பேராமெடிக்கலுக்கு நீட் தேவை கிடையாது. பயாலஜி 100, பிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50, தனி அப்ளிகேஷன் ஃபார்ம். அதுவே அரசு ஒதுக்கீடு இருக்கு. நீ சாய்ஸ் கொடுக்கும்போது ஆன்லைன்ல மேக் ஷுர் தட் யூ கிவ் சாய்ஸ் விச் இஸ் ஹாஸ்பிட்டல் அட்டாச்டு. இங்க திருப்பூர்ல கண்டிப்பா இந்த அளவுக்கு ஒரு பேராமெடிக்கல் காலேஜ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கிறது ரேவதி இன்ஸ்டிடியூஷன் தான். அதுதான் வந்து நான் சொன்ன போய் வெரிஃபை பண்ணிக்கோ, போய் எல்லாம் இருக்கு. எப்பவுமே இங்கே படிக்கிற பசங்க கேட்டுக்கோ, எப்படி இருக்குன்னு கேட்டுக்கோ. நாங்கள் சொன்னாலும் நம்பக்கூடாது. அங்கே படிக்கிற பசங்க தான் அம்பாசிடர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நீ வந்து ஒரு கெரியர்ல ஹெல்த் கேர்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இம்மென்ஸா இருக்க போகுது. இப்போ கூட நீங்க பாத்தீங்கன்னா சைனால புது வைரஸ் கோவிட் மாதிரி. சுமன் சைலன்ஸ். இது வேற பயமா இருக்குது, எங்க போற போதும் அப்படின்னு. அப்ப ஏன் நீங்க வந்து மணிப்பால்ல MSc வைராலஜி இருக்கு, ஏன் பண்ணக்கூடாது? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கோர்ஸ். அதுக்கு இன்னொரு கோர்ஸ் இருக்கு தெரியுமா, கிளினிக்கல் எம்ப்ராய்லஜின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. நான் இங்க வந்து உனக்கு கிடைக்கலையா? இன்னைக்கு சூப்பர். இன்னைக்கு வந்து ஃபர்டிலிட்டி ரேஷியோ, அதாவது இந்த ஐஸ்வர்யம் ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் இருக்குல்ல, எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க? அப்போலோ ஹாஸ்பிட்டலோட சம்பாதிக்கிறாங்க. மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு சார். கிளினிக்கல் எம்ப்ராய்லஜிங்கிறது என்னது? டெஸ்ட் பேபி பண்றது. அது MScல தான் இருக்கு, ராமச்சந்திராலையும். அதுக்கு வந்து UG டிகிரி வந்து பயாலஜிக்கல் சயின்ஸ். எனி பயாலஜிக்கல் சயின்ஸ் டிகிரி யூ கேன் டு MSc கிளினிக்கல் எம்ப்ராய்லஜி. இப்போ நான் ஒன்று சொல்றேன், இரு உனக்கு ப்ரூவ் பண்றேன். நான் கல்யாணம் பண்ணும்போது எனக்கு வயசு 24, என் வைஃபுக்கு வயசு வந்து 20. பிகாம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு தான். அப்போ WHO என்ன சொல்றாங்க, 1990ல ஆவரேஜ் ஏஜ் ஃபார் இந்தியன் உமன் டு கெட் மேரிட் இன் 1990 வாஸ் 18 to 22. 18 to 25 வயசுல கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஞாபகம் இருக்குங்களா மேடம்? இன்னைக்கு வந்து WHO says average age to get married is 24 to 26 in India. என் பொண்ணுக்கு 25 வயசாகுது, கல்யாணம் பண்ணி சொன்னா மறைக்கிறான்.
இங்கே இருக்கிற girls will you get married in 25? Huh? No? No? Boyfriend இருக்கா? No boyfriend. இல்லை இந்த வயசு பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் இங்கே இருக்கிற ஸ்கூல் பிரின்சிபால் கொஞ்சம் சொல்கிறேன் சார் டீச்சர்ஸ்க்கு, ப்ளீஸ் call a gynecologist and explain to your girl student that they should get married in time. இந்த ஸ்கூலில் நான் பண்ணிட்டு இருக்கேன். So one silence. Sir, huge. We are heading for a crisis. இப்போ வந்து right now average age for Indian women to get married is 24 to 26. You know what WHO predicts? The average age to get married after 5 years in India is going to be 28 to 32. But again, WHO says a given warning to Indian Health Department, in as per Indian genetic, if an Indian woman crosses 27, the fertility ratio to give birth in child drops by 30%. இப்போ புரியுதா ஏன் டெஸ்ட் பேபி ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு இந்தியாவில்? புரியுதா ஏன் படிக்கக்கூடாது? ஏன் கிளினிக்கல் எம்ப்ராய்டரி படிக்கக்கூடாது? You know that clinical embryologist is paid equal to doctor or even more than doctors. ஆள் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் பண்ணக்கூடாது? So on silence. என்ன தேவையோ அதுதான் சார் படிக்கணும். அது புரிய மாட்டேங்குது. அடுத்தது ஆப்டோமெட்ரி, ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி. சார் நான் கண்ணாடி போடும்போது ஆவரேஜ் ஏஜ் ஃபார் இந்தியன் டு கெட் ஸ்பெக்டக்கிள்ஸ் வாஸ் 40 to 42 இயர்ஸ். அதுக்கப்புறம் ட்ராப். நான் கண்ணாடி போடும்போது எனக்கு வயசு 42. அப்போ ஆவரேஜ் ஏஜ் வாஸ் 30 இயர்ஸ் as per WHO. You know what WHO says now? Average age for Indian students to get spectacles 8 to 10 years. நிறைய வீட்டில் கார்ட்டூன் காமிச்சாதான் சோர்னே ஊட்டுறாங்க. மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் கண்ணாடி வராது? நீங்க நினைச்சு பாருங்க. நம்மலாம் சின்ன பையனாக இருக்கும் போதுங்க, அப்போ இந்த லென்ஸ் கார்ட்டு ஆப்டிக்ஸ்லாம் இருந்ததா? இன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்? Have you realized all this? இல்ல சார், இப்போ ஏன் ஆப்டோமெட்ரி படிக்கக்கூடாது? யூனோ ஹையஸ்ட் பெய்ட் இன் பேராமெடிக்கல் இஸ் ஆப்டோமெட்ரி. டு யூ நோ தட்? நீ போய் ஒரு லென்ஸ் கார்ட்ல போய் ஒரு ஆப்டோமெட்ரிஸ்ட் எவ்வளோ சம்பளம் கிடைக்கும்? more than 40,000 rupees. அவன் ஏன் ஆப்டோமெட்ரி படிக்கக்கூடாது? நம்ம தான் ஆப்டோமெட்ரி இருக்கா சார்? பண்ணலாம் சார். வாய்ப்பெல்லாம் இருக்கு சார் உலகத்தில், நீயாவே நினைச்சுக்கிற. அப்போ நல்லா கவனி. பேராமெடிக்கல் ஹெல்த் கேர்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்தது இதெல்லாம் படிச்சுட்டு சார் நான் எடுத்தது எனக்கு பிடிக்கல, நீ டைவர்ட் ஆகணுமா? MBA ஹெல்த் கேர் மேனேஜ்மெண்ட் படி. நீ ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. இல்லை ஈவன் ரெகுலர் MBA கூட வரலாம். UPSC எக்ஸாம்ஸ் எழுதலாம், எல்லாமே பண்ணலாம் சார். ஒரு நீ பேராமெடிக்கல் டிகிரி பண்ணும்போது யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் ஆல் த குரூப் எக்ஸாம், சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸ் எல்லாமே. அதுவும் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. ஸோ இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கு ஹெல்த் கேர்ல. அதுக்கப்புறம் பயாலஜி ரிலேட்டடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் சஜஸ்ட் மச் அக்ரி படித்தா நீ தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவர்மெண்ட் காலேஜில் படி. ப்ரைவேட்டில் படிக்கணும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சுட்டு பார்த்துட்டு படிங்க. நான் வேணான்னு சொல்ல கிடையாது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் குறைஞ்சிட்டே வருது அக்ரியில். ஏன்னா பிகாஸ் இப்போ வந்து கவர்மெண்ட்டில் பேங்க் ஜாபும் கிடையாது, ஏன்னா எடுத்துட்டாங்க. அக்ரி எல்லாமே டிஜிட்டல், எல்லாமே ஆன்லைன் வந்துருச்சு. அப்போ அதுவும் பார்த்துக்கோ. நம்ம எடுக்கிற துறைக்கு நம்ம 4 வருஷம் கழிச்சு எப்படி இருக்கும் வாய்ப்பு, அதெல்லாம் யாருமே கேட்கல. நீயாவே நினச்சிக்கிற எனக்கு வந்து நீ இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி. இன்ட்ரெஸ்ட்ங்கிறது ஒரு மாய சார். நான் யாருக்கு நான் புத்திசாலின்னு சொல்வேன்? எதில் வாய்ப்பு, எதில் வளர்ச்சி இருக்கோ அது கெரியராக எடுக்கிறான் பாரு, அவன் தான் ஜெயிக்கிறான், சாதிக்கிறான், சம்பாதிக்கிறான். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ சார், நம்ம எடுக்கிற துறையில் வாய்ப்பு இருக்கணும் சார். இன்ஜினியரிங் பற்றி இப்போ சில பேர் எடுக்கலாம், பட் இன்ஜினியரிங் பற்றி ஒரே ஒன்று சொல்கிறேன். My preference will be electronics and communication, electrical electronics, அதுக்கப்புறம் தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ். Indian electronic industry is going to grow by $500 billion. Indian electronic industry is going to create 12 million jobs. All இல்ல சார். Semiconductor industry மட்டும் needs 1.2 million. நான் இன்னைக்கு சொல்ல அகைன் சொல்கிறேன், ஐ எம் டாக்கிங் அபவுட் 2027 to 2030. உனக்கு நீ நம்பலையா? நான் போகும்போது ஐ ஷேர் மை நம்பர். நான் இப்போ பேசுனது எல்லாமே உனக்கு ப்ரூஃபோடு அனுப்புகிறேன். ஸோ தேங்க்யூ வெரி மச். கிவ் அ பிக் ஹேண்ட் டு ரேவதி இன்ஸ்டிடியூஷன்ஸ்.
கண்டிப்பாக ஹெல்த் கேர் ஜாயின் பண்ணணும்னா ஒரு இது பண்ணிடுவோம்.